ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்கிறார்னு கொஞ்சம் பாருங்களேன் வைகோ பத்தி. அண்ணன் வைகோ அவர்கள் தலைவர் கலைஞருக்கு பக்கத்திலே இருந்து அரசியல் கத்துக்கிட்டவர். தலைவர் கலைஞர் அவர்களை பற்றி அடிக்கடி சொல்லுகிற போது நல்லா தான் பேசியிருக்கிறார். கருணாநிதி அவர்களுடன் கூடவே இருந்தவர் வைகோ, அவரை பற்றி நல்லா தெரியும் வைகோவுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காருல. சரி, கருணாநிதி அவர்கள் பற்றி என்ன பேச ஆரம்பிக்கும் போதே சிரிப்பு வருது. சரி, கருணாநிதி அவர்கள் பற்றி அவர் உடன் கூடவே இருந்த ஒன்று மண்ணா பழகுன வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கொஞ்சம் பார்த்துருவோமா? வெட்கம், மானம், சூடு, சொரண, ரோசம் எதுவும் இல்லாத கலைஞர் கருணாநிதி. என்ன இந்த கிளி கிழிக்கிறாரு? ஐயோ, இதில் ஒரு பேட்டியில் வேறு சொல்லியிருந்திருப்பாரு, இவருக்கு ஒன்றுமே தெரியாது, இலங்கை தமிழர்கள் பிரச்சனை அப்படின்றது என்ன சிறார் பிரச்சனையான்னு அவருக்கு அந்தளவுக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு சொல்லி இவரை தான் கழுவி ஊற்றுனாருன்னு பார்த்தா இவங்க அப்பாவையும் கழுவி ஊற்றிருக்கிறார் வைகோ அவர்கள். எதை தான் தெரியும்னு சொன்னீங்களா நைனா? ஆனால் என்ன தெரியுங்களா, இப்போ நடைபயணம் போகிறாரு. தமிழகத்தில் போதைப் பொருள் இருக்கக்கூடாது, மது இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். அதற்காக நடைபயணம் போகிறாரு. ஆனால் என்னென்னா சமத்துவ நடைபயணம்னு பேர் வச்சுக்கிட்டாரு. இங்கே ஜாதி பிரச்சனையே இல்லை, மத பிரச்சனையே இல்லை, வராது. ஏன்னா திமுக இங்கே ஆட்சி செய்து திராவிட மாடல் ஆட்சியில் இதெல்லாம் வராது அப்படிங்கிறாரு. அப்போன்னு சொல்கிறாரு, இப்போன்னு சொல்கிறாரு. தமிழகத்தில் மதுவை ஒழிக்கணும், போதைப் பொருளை கட்டுப்படுத்தணும், போதைப் பொருள் இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னா இவர் எதுக்கு நடைபயணம் போகணும்? இவருக்கு எதிரான கட்சியாக ஆட்சியில் இருக்குது, திமுக தானே ஆட்சியில் இருக்குது. இவர் தமிழகத்தையே சுற்றி வரத்துக்கு கொஞ்சம் தான் பக்கத்தில் அறிவாலயத்துக்கு இவர் டெய்லியும் போயிட்டு வராரா என்னன்னு தெரியல. அங்கே போய் ஒரு வார்த்தை சொல்லலாம். இல்லைன்னா இவர் நிகழ்ச்சியில் தான் கலந்துக்கிட்டார் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அவர்கிட்டயே சொல்லலாம், ஐயா இதை கட்டுப்படுத்தி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொன்று இவர் ஏன் கட்டுப்படுத்தணும்னு சொல்கிறாருன்னு தெரியல. ஏன்னா மா சுப்பிரமணியன் தமிழ்நாட்டில் கஞ்சாவோ போதையே கிடையாதுன்றார். ஆமாம், 0% இங்கே கிடையவே கிடையாதுன்றார். அப்படி இருக்கும்போது இவர் எதுக்கு நடைபயணம் போகிறாருன்னு தெரியல. என்னை தாண்டி தான் திமுக தொடணுன்றாரு. இதில் குறிப்பாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஜாதி பிரச்சனை இங்கே கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லி வைகோ சொல்கிறாரு. ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆணவ படுகொலைன்றது சமீப காலமாக தமிழகத்தில் அதிகரித்து கொண்டு வருகிறது அப்படின்றாங்க. நீதிபதியே சொல்லியிருந்தார், நீதிமன்றம் சொல்லியிருந்தது. இப்போ ஏன் அந்த செய்திகள்லாம் வெளியே வரதில்லை தெரியுங்களா? இப்போ வட மாநிலத்தவரை தாக்கின பிரச்சனை இருந்ததுல, அப்போ பாருங்கள் அதே செய்திகளாக நம்ம பார்ப்போம். ரயில் தடம் புரண்டுருச்சு அப்படின்னு ஒரு செய்தி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக அந்த ஒரு வாரத்திற்கு அதே செய்தி தான் நம்ம பார்ப்போம். அதே மாதிரி விமான விபத்து ஒன்று நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தொடர்ச்சியாக அந்த ஒரு வாரத்திற்கு அங்கே நடந்தது இங்கே நடந்ததுன்னு அதே செய்திகளாக பார்ப்போம். அதே மாதிரி தான் இந்த ஆணவ படுகொலைன்றதும் இந்த லாக்அப் டெத் மரணன்றதும். தமிழகத்தில் ஜாதி பிரச்சனை இல்லை, மத பிரச்சனை இல்லை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஒருவேளை இவர் டெல்லியிலே இருந்ததுனால இவருக்கு தெரியலையா என்னன்றது தெரியல. அப்போது தமிழக செய்திகள்லாம் பார்க்காமையா இருந்திருப்பார், தெரியல. இவரோட மகன் ஒரு செய்தியை கூடவா சொல்லாமல் விட்டார், அதுவும் தெரியல. சரி, எதுவுமே தமிழகத்தை பற்றி தெரியாமல் இருக்கே அப்படின்றதுனால தான் இவர்கிட்ட இருந்த சீட்டை பிடிக்கிட்டு வீட்டில் விட்டாங்க போல். இப்போ தமிழகத்தை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, இன்னொன்று தமிழகத்தை ஃபுல்லாக சுற்றி வா, அப்போ தான் உனக்கு தெரியட்டும் அப்படின்னு சொல்லி சுத்தமும் விட்டாங்க போல். தமிழகத்தையே சுற்றி வந்தாவது எனக்கு பொறுப்பு கொடுப்பாங்களா? அதாவது முருகனும் விநாயகரும் உலகத்தை சுற்றி இந்த ஞான பழத்தை வாங்குற மாதிரி ஒப்பிடக்கூடாதான், தப்பு தான், மன்னிச்சிருங்க. ஆனால் அதே மாதிரி இவர் தமிழகத்தையே சுற்றி ஒரு எம்பி சீட்டுக்காக கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு போல். எது பண்ணாலும் இனிமேல் திமுக உங்களுக்கு கொடுக்குறதா இல்லை. திமுக கூட்டணி கட்சிகளை இவங்க திமுகவினர் சொல்லுவாங்க, பாஜக ஒரு கட்சியை சேர்த்துக்கிட்டு அது முழுசாக அதுவே விழுங்கி விடும், அது ஒரு பூதம் மாதிரி முழுங்கிடும் அப்படின்னாங்கள. ஆனால் உண்மை என்னென்னா திமுக தான் அதை செய்யும். நீங்கள் பாருங்கள், திமுக கூட்டணியிலேருந்து ஏதாவது ஒரு கட்சியை வெளியே தனித்து போட்டியிட முடியுமா? வேறு கட்சியுடன் கூட்டணி வைக்குமா? வச்சுதுன்னா அது தேருமா? முதல்ல 1-2க்காவது தேருமா? முதல்ல திமுக கூட்டணியில் எத்தனை இடங்கள் கொடுத்தாங்களோ அதே இடங்கள் தான் வரும் அடுத்தடுத்த எலெக்ஷனில். இல்லைன்னா அதை விட 2 கொடுத்துருந்தாங்கன்னா 1 ஆகும், குறையும். 2 கொடுத்த இடத்துக்கு 4 ஆகும், 4 கொடுத்ததுக்கு 8 ஆகவோ மாறவே மாறாது. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்களேன், மாறாது. ஏன் அப்படின்னா திமுக கூட கூட்டணி வச்சோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக உறிஞ்சி அரிச்சு அதையே சாப்பிட்ரும், திமுக சாப்பிட்ரும், அந்த கட்சி இல்லாமே போயிடும். இப்போது வைகோ அவர்களோட கட்சி இருக்கான்னு கேட்டால் இல்லை. திருமாவளவன் அவர்களோட கட்சியும் தேஞ்சிக்கிட்டே இருக்குது, இன்னும் கொஞ்சம் நாள் அதுவும் காணாமல் போடும். அவர் இப்போ 2 சீட்னா 2 சீட்டு தான், இல்லைனா 1 சீட்டாக போகலாம். கட்சியினர் விரும்பக்கூடிய இன்னும் 2 சீட்டு எக்ஸ்ட்ரானு அவங்க கட்சிக்காரங்க நினைக்கிறாங்களா? கொடுக்க முடியாது, அவங்க கேட்கவே முடியாது. கேட்டால் ஏற்கனவே கொடுத்த பிளாஸ்டிக் சேர் கூட கொடுக்க மாட்டாங்க அவங்க. அப்புறம் எங்கள் சீட்டு கொடுப்பாங்க? அடுத்ததாக அதில் மக்கள் நீதி மையம் கரைஞ்சே போச்சு, அது இப்போ காணாமல் போச்சு, கரைஞ்சே போச்சு மக்கள் நீதி மையம். காங்கிரஸ் என்னாச்சு?
கம்யூனிஸ்ட் என்ன ஆச்சு? இது மாதிரி இன்னும் எத்தனை கட்சிகள் இருக்குது. திமுக கூட கூட்டணி வச்சுதுன்னா அது கதை முடிஞ்சிச்சின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த கட்சியிலேருந்து வெளியவே வர முடியாது. இதில் என்ன உண்மை அப்படின்னா, பாஜக மற்ற கட்சிகளை விழுங்குவது இல்லை. திமுகவை போல பெரிய வாய் பாஜகவுக்கு கிடையாது. இவங்க தான் பல கட்சிகளை ஜாதி இல்லாமாங்க ஜாதி கட்சி சேர்த்துப்பாங்க. மதமே இருக்கக்கூடாது, மதம் ஜாதிலாம் இருக்கக்கூடாதுமாங்க. மத கட்சிகள் ஜாதி கட்சிகள்லாம் யார் கூட கூட்டணி வச்சுருப்பாங்கன்னா இவங்க கூட தான் கூட்டணி வச்சுருப்பாங்க. ஆனால் இவங்க சொல்லுவாங்க கடவுள் இல்லை, கடவுளை நம்ப மாட்டோம், இதெல்லாம் இவங்க சொல்லுவாங்க. ஆனால் கடவுளை நினைத்து 5 முறை தொழுகை நடத்தக்கூடிய கட்சிகளும் இயக்கங்களும் இவங்க கூட கூட்டணியில் இருக்கும். ஆனால் இவங்க சொல்லுவாங்க ஜாதி இல்லை, மதம் இல்லை அப்படிம்பாங்க. பாஜக வந்ததுன்னா என்ன நடக்கும் தெரியுங்களா? அவங்களை தவிர்த்து இன்னொரு கட்சி அடுத்த முறை ஆட்சி அமைக்காது. மீண்டும் பாஜக, மீண்டும் பாஜக, மீண்டும் பாஜக, மீண்டும் மீண்டும் பாஜக, இதே தான் வரும். ஏன் அப்படின்னா, பாஜக ஒரு முறை ஆட்சி அமைத்து விட்டால் மற்ற கட்சிகளை மக்களுக்கு பிடிக்காது. இவிஎம் மிஷினை ஹேக் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கார்த்திக் சிதம்பரம் அவர்கள்ட்ட கேட்டதற்கு அவர் சொன்னார், இவிஎம் மிஷின்லாம் யாரும் ஹேக் பண்ண முடியாது, மக்கள் பாஜகவை நம்புகிறாங்க, அதனால் ஓட்டு போடுறாங்க, அதனால் பாஜக ஜெயிக்குது. பாஜகவினரும் இதற்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நாங்கள் இவிஎம் மிஷின்லாம் ஹேக் பண்ணுறதில்ல, மக்களோட மனசை தான் ஹேக் பண்ணுறோம், அதனால தான் ஜெயிக்கிறோம், மக்கள் மனதை கவர்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுதான் உண்மை. பாஜக நல்ல திட்டங்களை செய்கிறதுனால மக்களுக்கு பாஜகவை பிடிச்சி போயிடுது. மதுக்கடைகளை மூடுவோம், மது ஆலைகளை மூடுவோம்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ணாமல் இவங்க கட்சியில் இருக்கிறவங்க மதுவை தடுக்கணும், போதையை தடுக்கணும்னு சொல்லி நடைபயணத்துக்கு அவ்வளோ வயசானவரை நடக்க விட்டுட்டு, ஏங்க இவ்வளோ வயசாகிடுச்சு, நீங்கள் நடக்க வேண்டாம், நாங்களே மூடிடுறோன்னு அவர் மேலே பரிதாபப்பட்டாவது நீங்கள் மூடி இருக்கலாமா கூடாதா? மக்கள் சொல்லி தான் கேட்கல, உங்கள் தங்கச்சி சொல்லியும் கேட்கல, உங்கள் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவருங்க அவர் வைகோ அவர்கள், அவர் பேச்சுக்குமா ஒரு மரியாதை இல்லை? அவரை பார்க்க வச்சே இப்படி திறந்து வச்சு விற்றுக்கிட்டு இருக்கீங்க. அவர் மனசு புண்பட்டுறாதா சொல்லுங்கள். இன்னொருத்தர் திருமாவளவன், அவர் என்ன சொன்னார்? இதற்கு முன்பாக என்ன சொன்னார்? ஜெயிக்கிறதுக்கு நாங்கள் வேணும், ஓட்டு கேட்குறதுக்கு நாங்கள் வேணும், ஓட்டு வாங்கிறதுக்கு நாங்கள் வேணும், கூட்டணி கட்சிகள் வேண்டும், ஆனால் ஜெயித்த பிறகு ஆட்சி எங்களுது, எங்களுக்கு கொடுக்க மாட்டீங்க, ஆட்சியில் பங்கு எங்களுக்கு கிடையாது அப்படி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு மனசு நொந்து பேசினார் திருமாவளவன் அவர்கள். ஆனால் இப்போது அந்த மாதிரி ஒரு வார்த்தை அவரால் பேச முடியுமா? ஆட்சியில் பங்கு அப்படி சொல்லி காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விசிக தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு வார்த்தை பேச முடியாது, கொடிக்கம்பமே வைக்க முடியாது. இவர் எங்கே ஆட்சியில் பங்கு கேட்கறது? கேட்டால் வெளியே அனுப்பி விட்ருவாங்க. யார் கூட போய் கூட்டணி வைப்பார்? யார் இவரை சேர்த்துக்குவாங்க? குறிப்பாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் தமிழக மக்களின் நலனுக்காக இருக்கா இல்லை தங்களின் நலனுக்காக இருக்கா அப்படின்றது புரியல. ஜெயிக்கிறதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னா, இப்போது தமிழகத்தில் வந்து பாஜக ஒரு நாளும் கால் ஊன்ற முடியாது, ஒரு காலமும் கால் ஊன்ற முடியாதுன்றாங்களே, ஏன் ஊன முடியாது? திமுக அப்போ 2 முறை ஆட்சிக்கு வராமல் இருந்தது, ஏன் கால் ஊன முடியல?